வெல்கம் டு எக்ஸாம் மிஷின். இந்த வீடியோல நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் டெய்லி ஸ்டடி டார்கெட்ல டே 10க்கான சிலபஸ் டீகோடிங் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்க்க போறோம். நம்மளுடைய சிலபஸ்ல இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படியே பார்த்துக்கிட்டே வரோம். இப்போ நீங்க பார்த்துட்டே வந்தீங்கன்னா, அடுத்ததா உங்களுக்கு இருக்கிறது எமர்ஜென்சி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜி இன் தமிழ்நாடு. இதுதான் வந்து உங்களுடைய சிலபஸ்ல இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம இத பார்க்க போறது கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, இதே போர்ஷன், இதே கன்டென்ட் எல்லாமே திரும்ப தமிழ் சொசைட்டி அப்படிங்கிற அந்த யூனிட்ல வந்து திரும்ப கவர் ஆகுது. ஸோ அது வந்து நல்லா ரிலவென்ட்டாவே உங்களுக்கு கவர் ஆகும். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ங்கிறது இது ஒரு ஃப்ளோல போயிட்டுருக்கும். அதனால இந்த மட்டும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்க கையில சிலபஸ் இருந்துச்சு அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க. இத நம்ம அந்த இடத்துல எதெதெல்லாம் ஓவர்லேப்பிங் சிலபஸ் டாபிக்கோ அதெல்லாம் நம்ம வேற வேற இடத்துல ஒரே இடத்துல கவர் பண்ணி முடிக்கிற மாரி நம்ம பண்ணுவோம். ஸோ அதேபோல இந்த ஏரியாவ நம்ம அங்க கவர் பண்ணிக்குவோம். ஸோ அடுத்ததா பார்த்தோம்னா, இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரத்துக்கு பின் இந்தியா அப்படிங்கிற ஒரே ஒரு லைன்ல மட்டும் இருக்கும். ஸோ இந்த ஏரியாவுல வந்து பார்த்தோம்னா, நீங்க என்ன ஏரியாவெல்லாம் கவர் பண்ணலாம். இது வந்து ஒரு லெஸ் இம்பார்ட்டன்ட் ஏரியா தான். அதனால நீங்க முன்னாடி நாள், நேத்து முந்தா நாள் அதெல்லாம் குடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க கவர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. ஸோ இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெஸ்ட் மாரி தான். கம்மியான போர்ஷன் தான் நீங்க கவர் பண்ண போறீங்க. ஸோ இதுல என்னன்னா, மாநிலங்களை ஒருங்கிணைத்தல் கன்சல்டேஷன் ஆஃப் ஸ்டேட் இது நீங்க நம்மளுடைய பார்ட்டிஷன் படிக்கும்போதே கொஞ்சம் ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க. அரசியலமைப்பை உருவாக்குதல் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது நீங்க பாலிட்டில படிச்சிருப்பீங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சம் ஓவர்லேப் ஆகும். ஸோ நேரு காலத்துல இருந்து காங்கிரஸ் இல்லாத ஆட்சி வரைக்கும் நம்ம இதெல்லாம் டீகோட் பண்ண ஏரியா. இந்த வேர்ட்லாம் அவங்க குடுக்கல. ஆனா நாமளே டீகோட் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ நேரு காலத்த பொறுத்தவரைக்கும் அவருடைய ஃபாரின் பாலிசி அண்ட் எக்கனாமிக் பாலிசி இது 2ம் பார்த்தா போதும். சாஸ்திரியோடைய டைம் பீரியட்ல அவருடைய இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கிரீன் ரெவல்யூஷன் வந்திருக்கும். ஸோ அது முக்கியமானதா இருக்கும். மத்தபடி இந்த 2 பேருடைய காலகட்டத்தில பெரிய கொஸ்டின்ஸ் வந்து இதுவரைக்கும் அரைஸ் ஆகல. இந்த 2013ல மட்டும் சும்மா ரொம்ப டைரக்ட் கொஸ்டினா சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த பேட்டர்ன் இப்ப எதுவுமே ரிப்பீட் ஆகறதில்ல. இருந்தாலுமே அந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஷோ பண்றோம். எப்படி இருக்குங்கிறத மட்டும் பார்த்துக்கங்க. காங்கிரஸ் அல்லாத ஆட்சியில ஒரு சில இம்ப்ரூவ்மென்ட் வந்து நடந்திருக்கும். இது இல்லாம நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணது இல்லாம நீங்க வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னா, மன்மோகன் சிங்கோடைய காலகட்டத்தில 1, 2, 3 அக்ரீமெண்ட்ன்னு ஒரு அக்ரீமெண்ட் இருக்கும். சிவில் நியூக்ளியர் அக்ரீமெண்ட் இந்தியா, யுஎஸ் போட்டிருப்பாங்க. அந்த 1 மட்டும் நீங்க பார்த்து வச்சுக்கங்க. அதாவது நேருவுடைய பீரியட்ல ஃபாரின் பாலிசி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதும், பிளஸ் வந்து மன்மோகன் சிங்கோடைய காலத்தில 1, 2, 3 அக்ரீமெண்ட் இந்த 2மே ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்கும். மத்தபடி சாஸ்திரி காலத்தில நீங்க கிரீன் ரெவல்யூஷன் படிக்கும்போது அதுவும் சேர்த்தே படிச்சுருவீங்க. சரி என்ன கொஸ்டின்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கொஞ்சம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நேருவ பொறுத்தவரைக்கும் பெண்கள் மேம்பாட்டிற்கு நேரு அரசு கொண்டு வந்த சட்டங்கள். நேரு கவர்ன்மெண்ட் வந்து அப்லிஃப்ட்மென்ட் ஆஃப் வுமன்க்கு வந்து என்னென்ன சட்டங்கள் வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது. இந்த டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் இந்த மாரி அந்த ஆக்ட்டோடைய ஆர்டர் மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா இந்த ஆன்ஸர் கொண்டு வந்துரலாம். அதேபோல மென்ஷன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆவடி காங்கிரஸ் இன் 1955 1955ஆம் ஆண்டு ஆவடி காங்கிரஸ் மாநாட்டுல கம்யூனிஸ்டோடைய ரோல் இந்தியாவுல அதிகமாயிட்டே வருது அப்படிங்கிறதுனால, காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டெமோக்ராட்டிக் சோசியலிசம் அப்படிங்கிறத ஒண்ணு வந்து இந்த இடத்துல அடாப்ட் பண்ணுவாங்க. ஸோ வெளிநாட்டுல இருந்து முக்கியமான அந்த யூகோஸ்லோவியான்னு நெனைக்கிறேன். அந்த பிரசிடென்ட்லாம் கூட இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால ஜஸ்ட் இது ஸ்கூல் புக்லயே இருக்கு. வெளியில இருந்துலாம் இல்ல. அதிலேயே இருக்கு. நீங்க ஜஸ்ட் அதோட பாயிண்ட்ட மட்டும் கேதர் பண்ணி வச்சுக்கங்க. அதேபோல லால் பகதூர் சாஸ்திரிய பொறுத்தவரைக்கும் அவருடைய டைம் பீரியட்ல ஃபுட்ஸ் ஷார்டேஜ் வந்து ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சு. உணவு பிரச்சனை வந்து பெருசா இருந்துச்சு. ஸோ அதனால தான் கிரீன் ரெவல்யூஷனுக்கான ஒரு இனிஷியேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. பட் அவர் இறந்துருவாரு. இந்திரா காந்தி காலத்துல தான் அது வந்து கம்ப்ளீட்டா வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். இருந்தாலும் அந்த டைம்ல இருந்த அந்த ஃபுட் ஷார்டேஜ பத்தி பேசிக்கான கொஸ்டின்ஸ் அவர் என்ன நடவடிக்கை எடுத்தாரு அப்படிங்கிறத அந்த கிரீன் ரெவல்யூஷனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல கொண்டு வந்தீங்கன்னாவே, இதுக்கான ஆன்ஸர நீங்க வந்து கொண்டு வந்துரலாம். இந்திரா காந்திய பொறுத்தவரைக்கும் இந்த 2013ல ஒரே பேட்டர்ன்ல கொஸ்டின் கேட்டாங்க. இந்த பேட்டர்ன் ரிப்பீட்டே ஆகல. ஸோ அதனால இத வந்து நீங்க ரெஃபர் பண்ணணும்னு கிடையாது. இருந்தாலும் அப்ப என்னலாம் கேட்டிருக்காங்கங்கிறத வந்து ஜஸ்ட் பார்த்துக்கங்க. எல்லாமே பார்த்தோம்னா, இந்த 3 மார்க்ல தான் கேட்டிருக்காங்க. பாராளுமன்ற தேர்தல்ல அவங்களுடைய இது வந்து பார்த்தோம்னா, ஏன் அந்த எலக்ஷன் நடக்கல? அதேபோல அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட சிம்பல்ஸ் அதுல பார்த்தோம்னா, இந்த இரட்டை காளை மாடு தான் காங்கிரஸ்ல இருந்துச்சு. ஏன் வந்து பார்த்தோம்னா, முடக்கப்பட்டது? அதுக்கு பதில் இப்பலாம் வந்து பார்த்தோம்னா, கை சின்னம் தான் இருக்கு. ஸோ அந்த இத கேட்டிருக்காங்க. அதேபோல தனியார் காப்பீடு நிறுவனங்கள் தேசியமயமாக்கப்பட்டு எல்ஐசி உருவானதுக்கான காரணம் என்ன? அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தோம்னா, நேஷனலைசேஷன் ஆஃப் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். ஸோ பேங்க் நேஷனலைசேஷன் வந்து ஜெனரலா நீங்க எக்கனாமிக்ஸ்ல பார்ப்பீங்க. பட் இந்த எல்ஐசியோட நேஷனலைசேஷன் ஜெனரலா இருக்காது. ஸோ இந்த மாரி இது வந்து இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகறதில்ல. இந்த பேட்டர்ன் ஆகறதில்ல. டைரக்ட்டா இந்த மாரி சொல்றது. இருந்தாலும் ஜஸ்ட் பார்க்கறதுக்காக மட்டும் சொல்றேன். பட் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். 1971ல இந்திய சோவியத் நட்புறவு உடன்படிக்கை. ஸோ நம்மளுடைய இந்தோ பங்களாதேஷ் வார் நடக்கும். ஸோ அந்த வார் நடக்கிற டைம்க்காக இந்த ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா, அந்த நான் அலைன்மென்ட் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்து கொஞ்சம் டீவியேட் ஆகுறோமா? அப்படிங்கிற மாரியும் கேள்வி மாத்தி மாத்தி கேட்பாங்க. இத ஒண்ண படிச்சு வச்சுட்டீங்கன்னா, நீங்க நெறைய கேள்விக்கு போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்ல வந்து நீங்க ஆன்ஸர் ரெடி பண்ணிக்கலாம்.
அதேபோல காங்கிரஸ் இல்லாத டைம்ல வந்து பார்த்தோம்னா, நம்மளுடைய ஃபாரின் பாலிசிய பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது லுக் ஈஸ்ட் பாலிசி. இப்ப வந்து பார்த்தோம்னா, ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி அதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த லுக் ஈஸ்ட் பாலிசிய பத்தி கேட்கறாங்க. ஐக்கிய குஜரால் டாக்ட்ரின் கூட கேட்பாங்க. சரிங்களா? குஜரால் டாக்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஐக்கிய குஜரால் வந்து இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு. ஸோ அவருடைய டாக்ட்ரின் என்ன ஃபாரின் பாலிசில? அந்த மாரி கேட்கலாம். நான் அலைன்மென்ட் கேட்கலாம். இல்ல ஓவர் வியூவா ஜெனரலாவும் கேட்கலாம். சரிங்களா? இந்தியாவோட ஃபாரின் பாலிசி எப்படி எவால்வ் ஆச்சு அப்படின்னு சொல்லி, ஜஸ்ட் இந்த நேம், அதோடைய முக்கியமான சாராம்சங்கள் என்ன? நான் அலைன்மென்ட்ல முக்கியமான சாராம்சம் என்ன? அத மட்டும் நீங்க இது பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 13 கொஸ்டின கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்க ஒமிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா, அவங்க வந்து டைரக்ட்டா ரொம்ப ராவான கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வேற எந்த இயர்லயுமே அந்த மாரி மெத்தட் வந்து ரிப்பீட்டும் ஆகல. ஸோ இது பார்த்தோம்னா, ஜஸ்ட் ஒரு 1 மார்க் மாரி 2009ல இது ரொம்ப ஓல்டு தான். இருந்தாலும் அந்த சிலபஸ்ன்னு பார்த்தோம்னா, இந்த மாரி கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. இது ஒன் ஆஃப் த லெஸ் இம்பார்ட்டன்ட் தான். நீங்க இதுக்காக வந்து ராமச்சந்திர குகா இந்த மாரி புக்லாம் வாங்கி ஃபுல்லாலாம் படிச்சுட்டு இருக்காதீங்க. ஜஸ்ட் இதுக்கு ஷார்ட் நோட்ஸ் ஒரு 10 பேஜ்ல எங்கேயாவது ஒரு நோட்ஸ் கிடைக்குது அப்டின்னா பாருங்க. இல்லன்னா வந்து இந்த காங்கிரஸ் இந்த ஹெட்டிங் மட்டும் நீங்க வந்து நெட்ல போட்டு யுபிஎஸ்சி அப்டின்னு சொல்லி ஆட் பண்ணி நீங்க சர்ச் பண்ணீங்க அப்டின்னா, திருஷ்டியோ இல்ல வந்து இன்சைட்ஸ் ஏதாவது ஒரு இது வந்து ஆர்டிகிள்ஸ் இருக்கும். அத மட்டும் ஜஸ்ட் பார்த்து ஒரு நேருக்கு பார்த்தோம்னா ஒரு 1/2 பேஜ், சாஸ்திரிக்கு 1/2 பேஜ் கூட வராது. இந்திரா காந்திக்கு ஒரு 1/2 பேஜ். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மீதி இருக்கிற ராஜீவ் காந்தி, மன்மோகன் சிங், அப்புறம் நான் காங்கிரஸ் இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்தோம்னா ஒரு 1 பேஜ் டோட்டலாவே போடுங்க. ஒரு 4 டூ 5 பேஜுக்குள்ள டோட்டல் நோட்ஸையும் முடிக்கிற மாரி பாருங்க. ஏன்னா இந்த ஏரியாவுல நமக்கு போர்ஷனும் கம்மி தான், கொஸ்டின்ஸும் கம்மி தான். ஸோ மொத்தமா இவ்வளோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம நாளைக்கு பார்க்க வேண்டிய வீடியோ நாளைக்கு பார்ப்போம். நம்ம டெஸ்ட் பேட்ச்ல ரெகுலரா குடுக்குற அந்த 4 கொஸ்டின அன்னன்னைக்கே டெஸ்ட் பேட்ச்ல இருக்கிறவங்கலாம் முடிச்சுக்காங்க. ஸோ அத டிலே பண்ண உங்களுக்கு வந்து பர்டன் அதிகமாயிட்டே இருக்கும். வீக் எண்டுல உங்களுடைய பிரிபேர்டு டெஸ்ட் நடக்கும். அந்த பிரிபேர்டு டெஸ்ட் இல்லாம ஸ்பாட் டெஸ்ட் அப்படிங்கிறதும் ஒரு 3 டெஸ்ட்டுக்கு முடிய அப்பப்போ நடக்கும். ஸோ அதுக்கும் நீங்க வந்து ரெடி ஆயிக்கங்க. ஆன்ஸர வந்து நம்ம சொல்ற அதே ஃபார்மேட்ல எப்பவுமே பிரிபேர்டு அப்படிங்கிறது ரெடி பண்ணிக்கிட்டே வாங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.